உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் வாழ்க்கையில 1 கோடி ரூபாவை நான் பார்த்ததே இல்லையே. 1 கோடிக்கு எத்தனை சைஃபரு? 1 2 3 4. அப்போ கன்ஃபார்ம் இவ்வளோ பணமா? மெசேஜ் வந்ததும் நான் கூட யாரோ பணத்தை எடுத்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன். என்ன இவங்க சோஃபாலே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க? மதுமிதா, 1 கோடி 1 கோடி 1 கோடி. இன்னும் நீங்க அதை மறக்கலையா? ஏங்க அது எப்படிங்க மறக்க முடியும்? என் தலையில பெரிய பாறையை தூக்கி வச்ச மாதிரியே இருக்கு. ப்ளீஸ்ங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த உதவி மட்டும் செய்யுங்க. இதை எப்படியாவது திருப்பி எடுத்துக்கங்க ப்ளீஸ். எனக்கு நைட் எல்லாம் சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. யாராவது பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. இதுல சாதாரண மெசேஜ் வந்தா கூட ஏதாவது ஸ்கேமா இருக்குமோ, நம்ம அக்கவுண்ட்ல இருந்து யாராவது பணத்தை எடுத்துக்கிட்டாங்களோன்னு ஒரே பயமா இருக்குங்க. எப்படிதான் இவ்வளவு பணத்தை வச்சுட்டு நிம்மதியா தூங்குறீங்களோன்னு தெரியல. இந்த பணம் வந்ததுல இருந்து என் நிம்மதி சுத்தமா போச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இருங்க இருங்க இருங்க, என்னங்க நீங்க? பணம் வந்ததுன்னா சந்தோஷப்படுறவங்கள நான் பார்த்திருக்கேன். நீங்க என்னங்க பணம் வந்ததுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பணம் வந்த உடனே இவ்வளவு டென்ஷன் ஆகிற ஒருத்தரை நான் இப்பதான் முதல் முறையா பார்க்கறேன். நீங்க நிஜமாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. இருந்துட்டு போறேங்க, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். ப்ளீஸ் அந்த பணத்தை மட்டும் உங்க அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்தாங்க. சரி, உங்க அக்கவுண்ட்ல இருந்து நானே பணத்தை எடுத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே. சரி, செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏங்க செலவுக்கு என்ன, ஒரு 10,000மோ 20,000மோ போட்டு விடுங்க. இவ்வளோலாம் எனக்கு வேணாம் ப்ளீஸ். சரிங்க, நீங்க சொன்ன அமௌண்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி அமௌண்ட் எடுத்துக்கிறேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தலைக்கு மேல ஒரு பாறங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை இறக்கி வச்ச மாதிரி இப்பதான் இருக்கு. அப்பாடா. இந்தாங்க உங்க போன். எப்பா, இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, உங்க அப்பாவோட வளர்ப்பு வேற லெவல். என்ன வேற லெவலு? எங்க அப்பா என்ன வளர்த்ததுல என்ன பிரச்சனை? தப்பா ஒண்ணும் இல்லையே. தப்பா ஒண்ணும் இல்ல, நிஜமா சொல்லணும்னா ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரு. அதான், அவர் எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.